இந்த 5 வருஷத்துல வருஷம் ஃபுல்லா நான் ஆர்ப்பாட்டம் போராட்டம் கட்சி மீட்டிங் கட்சி கூட்டம்னு நாங்க போனோம். இந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். ஒருத்தவங்க இந்த கூட்டணி வரல, அந்த கூட்டணி வரல, அந்த கூட்டணி வரும்போது அந்த கூட்டணி வரல, எப்படியும் கூட்டணி அங்கிட்டு இங்கிட்டு வந்து ஏதோ நம்மளுக்கு ஒரு தொகுதி பிரிச்சு கொடுத்து அமமுக சின்னம் கொடுத்து நம்ம வந்து இந்த நம்ம 234 உமா பரமேஸ்வரி பூத்ல நம்ம வந்து போட்டிக்கிட்டோம். ஆனா இப்ப வந்து 2 வருஷத்துல இந்த தாவேகா கட்சிக்காரங்க எல்லாம் இளம் ரத்தம், எல்லாம் இளம் வயசு, புடிச்சு கூட்டிட்டு போய் ஓட் போட வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பூத்ல 1200 பேர் இருந்தாங்கன்னா அவங்களே 400-500 பேரை கூட்டிட்டு போய் போட் போட வைக்கிறாங்க. அல்டிமேட்லி அந்த போட்டு தானுங்க பிரச்சனை. அந்த வேலையை அவ்வளவு சூப்பரா அவங்க செஞ்சுட்டானுங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியல, யாருக்கு ஓட்டு விழுந்துச்சுன்னு தெரியல. கூட்டிட்டு போறது சாதகமா பேசுறது அவங்க பத்தி தான். ஆனா நம்ம ஓட்டர்ஸ் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா என்ன நடந்துச்சுன்னு நல்லாவே கண்டிப்பா கன்ஃபார்மா தெரிய மாட்டேங்குது. அப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எலெக்ஷன்ல கூட நாங்க கணிச்சோம், இதாவலாம்னு சொல்லி ஏதோ மனசுல நினைச்சோம். ஆனா இந்த தடவை இந்த பசங்க செஞ்சது வந்து எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. அவங்களுக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், அவங்களுக்கு ஓட் போட வச்சுட்டாங்க கூட்டிட்டு போய். ஆனா மக்கள் யாருக்கு ஓட் போட்டாங்க அதுதான் உண்மை. ஆனா இவங்க இப்ப வந்து இந்த மாதிரி செய்யறது இது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது. தாவேகா பசங்க, நீங்க ரத்தம் சூடா இருக்கலாம், ஆனா நீங்க இத செஞ்சு பல அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நீங்க வேலை பார்த்தீங்க. இந்த வாட்டி எங்க வாழ்க்கைய கூட பாருங்க. 5 வருஷமா நாங்களும் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் கட்சி கூட்டம் கட்சி மீட்டிங் உறுப்பினர் சேர்க்கை எவ்வளோ விஷயம் செஞ்சுதான் முன்ன வரும். சரிங்களா? இத ஒரு மெசேஜா எடுத்துக்கோங்க.